வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கேஸ் நான் உங்கள் ஒரு பேரை பாடம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னிங் கண்டென்ட்னா கிடைக்கணும் ஸ்பின் பண்ணுறது தான். ஓகேங்க கேஸ், நம்ம வந்து ஒரு லக் அடிச்சிருக்காரு, நான் நல்ல லக் கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை, நான் காமிக்கிறேன். நான் வந்து போயிட்டு அது ஐயோ வரமாட்டேங்குது. வந்துடுச்சு. இதில் என்னன்னா, என்கிட்ட 27 டைமண்ட் இருந்துச்சு. அந்த 27 டைமண்டில் வந்து மந்த்லி கிளைம் பண்ணி 50 டைமண்ட் இருந்துச்சு. அதை வச்சு என் ஃப்ரெண்டு ஸ்பின் போட்டான். மீதி 27 டைமண்ட் இருந்துச்சு. அதை வச்சு சரி 27 டைமில் அது கிடச்சிச்சுனான்ட்டு போயிட்டு கிளியர் காட்சி கொடுத்துட்டு ஸ்பின் பண்ணிவிட்டு ஸ்பின் பண்ணவுடனே இது கிடச்சிருச்சு. இது அப்புறம் ஸ்பின் பண்ணவுடனே இதில் வந்து திரும்ப ரிட்டர்னாக இது கிடச்சிச்சு. சரி, இந்த டியோ டைமண்டுக்கு ரெண்டுமே கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு 2 ஸ்பின் பண்ணேன், 2 லக்கு போயிடுச்சு. ஐயோ போச்சா, ஆனால் 2 லக்கு அடிச்சிருக்கு, இது எச்சு அடிக்கும் அப்படின்னு போட்டு அந்த 20 டைமில் ஸ்பின் போட்டேன் கைஸ். போட்டது தான் இது கிடச்சிச்சு. சரி, அப்புறம் அந்த ஹார்ட் அமௌண்ட் ஓல்டு அமௌண்ட் விட்ருக்காங்க, இது வந்து நம்மளுக்கு விழுமா அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் ஒரு மந்த்லி போட்டிருங்க. இது இல்லைனா நாமும் ஓகேங்களா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிளியர் கேட்ச் 1 2 என்னடாது 3 டக்குன்னு டக்கில் அதுக்குள்ளே போயிட்டு இதாங்க கைஸ் வெறிப்பீங்க தள்ளுறா ஸ்க்ரோல் பண்ண முடியல கைஸ். இப்போ சரியாயிடுச்சு. இப்போ வந்து கோல்ட் ராயில் போயிட்டு ஒரு காயின் வச்சு ஸ்பின் பண்ணணும். எது டோக்கன் வச்சு ஸ்பின் போட்டிங்க அப்படின்னா முடிச்சுடுவாங்க. ஒன்று ஸ்பின் பண்ணணும். நீங்கள் 10 ஸ்பின் பண்ணிங்கன்னா வெளிலப்படா நாய் அப்படின்னு தொட்டு விட்ருவாங்க. சோலி முடிச்சு ஓகேங்களா. ஒரு ஸ்பின் தான் போடுவோம். ஓகே. ஹேய் என்னங்க டைமண்ட் குறையில? அந்த பக்கா தெரியுது, நீ மூடு. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கு இல்லைங்க. என்னடா ஓகே ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கொடுக்காங்களா கருணா? நீங்கள் என்ன அந்த ஹார்ட் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் கடவுளே, என் குலதெய்வம் வீரனாரே அவருக்கு வேண்டிக்கிறேன். குலதெய்வம் வீரனாரே கடவுளே, எனக்கு எப்படியாச்சும் அந்த ஒரு ஹார்ட் அமௌண்ட்டை கொடுத்துரு கடவுளே ஹார்ட் அமௌண்ட் கடவுளே தளபதி விஜய். ஓகே, இன்னும் ஒரு ஸ்பின் தந்துட்டான் ஐஸ். எதுக்குடா இருக்கீங்க நீங்களா? டேய் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. முடிஞ்சு. இதெல்லாம் தவறா? இதெல்லாம் தவறு. ஒரு ஸ்பின் போட்டு பார்ப்போம். இன்னொரு ஸ்பின் போட முடியுமா? சத்தியமாக முடிச்சு விட்டீங்க, இது மேலே போட முடியாது. நான் இது உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. இந்த அமௌண்ட் எப்படி கிடச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டாப் அப் வியூவில் வந்துச்சு, அதை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இன்னும் லாக் அவுட் அடிச்சுட்டு நம்ம வந்து வருவோம். அப்போ எத்தனை டைமண்ட்டுக்கு எத்தனை கேரக்டர்னு பார்ப்போம். நம்ம வந்து திரும்ப உள்ளே வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா. அப்போ நான் உள்ளே போயிட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து 40 டைமண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 400 டைமண்ட் செலவு பண்ணால் இந்த அமௌண்ட்டில் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். இது எப்படி எடுத்துன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு டோக்கன் டவர் ஐயோ டாப் அப் எவ்வளோ வந்துச்சு 100 டைமண்டுக்கு எடுத்தேங்க. இப்போ வந்து என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ இப்படி வந்துச்சு. இந்த அமௌண்ட்டும் நல்லா தான் இருக்குங்க. எனக்கு இதானே டார்கெட்டு. சரி விடுங்க, இது எடுக்க முடியாமல் போச்சு. என் ஃப்ரெண்ட்டை எப்படியாச்சும் கேட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு 400 டைமண்ட் 2 வீக்லி போட்டால் போதும். 2 வீக்லி போட்டால் போதும், எடுத்துடலாம் கைஸ். நல்லா இது. அடுத்து வந்து இன்னும் 2 ஸ்பின் போட்டு பார்ப்போம். இருங்க. அப்போ எனக்கு வெறும் 20 டைமண்ட் வந்துச்சு. இப்போ விடுதுன்னு பார்ப்போம். விடாது. ஒரு ஸ்பின் சரி, ஒரு கிளியர் கேட்ச் டக்குன்னு உள்ளே போனால் அப்படி தான் காமிக்கும்.
எனக்கு மட்டும்தான் கைஸ் இப்படி வருது, நிறைய பக்கம் டக்குன்னு உள்ளே போயிடுது. வந்துச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது காமிக்காது கைஸ். இந்த மாதிரி எப்போன்னு காமிச்சிட்டே தான் இருக்கும். இந்த எமௌண்ட் இருக்குல்ல, இந்த ஹார்ட் எமௌண்ட் ரொம்ப ரேரு அப்படின்றதுனால நான் ஸ்பின் மட்டும்தான் பண்ணேன். விடவே மாட்டேங்குது. எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப வெறியேற்றிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து வாய்ப்பில்லை ராஜா. இப்போ எதிரியும் போடுவோம், எதிரியும் வாய்ப்பில்லை ராஜான்னு நினைக்கிறேன். தொண்ணூறு போடுவோம். அப்போ பேசாமல் நாளைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு இப்போ 49 டைமண்ட் நம்மகிட்ட இருக்குல்ல, அப்படியே போயிட்டு இப்போ தான் நம்ம டாப்அப் பண்ணியிருந்தோம்ல, இது குக்ஜான் கொடுத்து பார்ப்போம். சரி விடுங்க, இதை நான் வந்து ஜாயின் கொடுத்து நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா நாளைக்கு போய் ஒரு 50 டைமண்ட் கிளைம் பண்ணலாம், ஒரு 5 ஸ்பின் போடலாம். அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே ஸ்பின் போட்டுக்கலாம். சரி ஐஸ், இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். ஒரே டிசப்பாயின்மெண்ட்டாக போயிடுச்சு இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த இருங்க போயிட்டு அந்த எமௌண்ட்டை எக்யூ பண்ணிட்டு இந்த எஃப்னு காமிச்சா பிடிக்காது, இந்த மாதிரி வெறி ஆகிடும். அப்புறம் வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எக்யூ இதில் எமௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்னடா எமௌண்ட்டு, எப்படி அந்த எமௌண்ட்டு நீங்கள் சட்டே ஆகாது இந்த எமௌண்ட்லாம். இதுக்கு வந்து இது வச்சுக்கலாம், இதுக்கு வந்து இது வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து எப்படி லாபியில் போட்டு பார்ப்போம். போடுறா இது நல்லா செட் ஆகாது. இது போட்டு பார்ப்போம். இது நல்லா இருக்கு, நல்லா ராட்சசன் மீண்டும் மாறான்ருக்கு. சரி கைஸ், இந்த வீடியோவோட தான். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. 1000 டைமண்ட் வாங்கி கிடைக்குன்னு பார்த்தேன். இந்த எமௌண்ட்டுக்காக தான் நான் வந்தேனே எங்கள் கைஸ். ஆனால் டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் முடிஞ்சு. சரி கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை கைஸ். தோத்துக்கிட்டே இருக்கீடா.